ரைட். இந்த மாதத்திற்காக கர்த்தர் கொடுத்த வார்த்தை நம்ம தியானிப்போம். சங்கீதம் 36வது அதிகாரம். சங்கீதம் 36. அதனுடைய 8வது வசனம். உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். ஆமென். திருப்தி அடைவார்கள். ஹல்லேலூயா. ஆலயத்துள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள். கர்த்தர் திருப்தியாய் நடத்துவார் இந்த மாதம். பிரைஸ் ஜீசஸ். ஆமென். கர்த்தர் திருப்தியாய் நடத்துவார். சொல்லுங்க, கர்த்தர் திருப்தியாய் நடத்துவார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினாலே திருப்தி ஆவார்கள். They shall be abundantly satisfied. அதாவது பரிபூர்ண சம்பூர்ணத்தினாலே திருப்தி ஆவார். திருப்தின்னு ஒரு இருக்கு, அது பரிபூர்ண திருப்தியாய் கர்த்தர் நடத்துவார். பிரைஸ் தி லார்ட். தேவன் நடத்தினா தொட்டுக்கோ தொடச்சுக்கோ அப்படியே கொஞ்சம் டர் அந்த மாதிரி சத்தம்லாம் கர்த்தருடைய காரியங்களில் இல்லவே கிடையாது. எதை தந்தாலும் சம்பூர்ணமாக திருப்தியாக தான் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். ஆமென். தேவன் ஆசீர்வதிக்கிறது எப்படி இருக்கும்னா, அது திருப்தியாக பரிபூர்ண திருப்தியாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு இது கிடைச்சா கூட போதுங்க, இப்படி இருந்தால் கூட போதுங்க அப்படின்னு நினைக்கிறீங்களே, எக்ஸஸாக சர்ப்ளஸாக தான் கர்த்தர் தருகிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது தேவன் கொடுக்குற ஆசீர்வாதங்கள் அப்படிதான், சரியாக அளவாக கொடுப்பதில்லை. அளவு சாப்பாடே கிடையாது கர்த்தருடைய கரத்தில். அல்லேலூயா. கர்த்தருடைய கரத்தில் அளவு சாப்பாடே கிடையாது. மாதம் கடைசி எல்லோரும் வந்துக்கிறாங்க, சொந்தக்காரங்களாம் அழகாக மரியாதையாக சும்மா ஒரு தட்டு வாங்கிட்டு அமைதியாக போய் உட்காந்து சாப்பிட்டு போதும்னு சொல்லிட்டு போயிடு அப்படின்னு ரகசியமாக கூப்பிட்டு சொல்லி, இவ்வளோதான் இருக்குது காய், இவ்வளோதான் இருக்குது கூட்டு, எல்லாம் முன்னாடி கேட்காத, தெரியுதா அப்படின்னு ரகசியமாக சொல்ல வேண்டிய காரியங்கள் தேவனுடைய வீட்டில் தேவனுடைய காரியங்களில் கிடையவே கிடையாது. கர்த்தர் தனியாக கூப்பிட்டேம்மா மாதம் கட்சி அதிகமாக இப்படிலாம் கேட்டுன்னு கதை சரியா, அந்த மாதிரிலாம் கர்த்தர் சொல்கிறதே கிடையாது. அல்லேலூயா. திருப்தியாக நடத்துவார், திருப்தியாக்கி நடத்துவார். ஆமென். மீதி எடுக்கத்தக்கதாக நடத்துவார். ஆதாம் ஏவாளை கர்த்தர் சிருஷ்டித்தார். சிருஷ்டித்து ஒரே ஒரு குடும்பங்க, ஆதாம் ஏவாள். இவங்களுக்கு என்ன தேவை? 10க்கு 10 ரூம் போதாது? போதும். ஆனால் ஏதேன் தோட்டமே, அந்த ஏதேன் தோட்டத்தில் 4 ஆறுகள், அது ஒன்று பொன் விளையும் நதி, பைசோன், கீகோன், இஸ்ரேல், மேதாக்கா, ஐப்ராத். இந்த நதிகள் அங்கே இத்தனை பேருக்கு. இவங்களுக்கு மச்சங்கள் எத்தனை, காய்கள் எத்தனை, கனிகள் எத்தனை, கீரை வகைகள் எத்தனை, ஒருத்தருக்கு இவ்வளோவா? ஒரே ஒரு குடும்பங்க. அதுக்கு கொடுக்கும் போதே எப்படி தான் கொடுத்தாருன்னா சர்ப்ளஸாக தான் கொடுத்தார். நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு பார்ப்போம், குடும்பம் நடத்துகிறீங்கன்னு பார்ப்போம், அதுக்கப்புறமா பார்த்து கொடுக்கலாம் அப்படின்னு கொடுக்கறது இல்லை. சர்ப்ளஸாக. கடலில் இருக்கிற மீன்லாம் உனக்கு தான், மரங்கள் செடிகள் கொடிகள் எல்லாம் உனக்கு தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்தா அப்படி தான் கொடுப்பார். அல்லேலூயா. 65வது சங்கீதம் 4வது வசனம். உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்கிறவன் பாக்கியவான். உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்கிறவர்கள் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் பரிசுத்த வீட்டின் ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். தேவனுடைய வீடு என்னன்னு கேட்டீங்கன்னா திருப்தியாய் இருக்கிற வீடு. ஆமென். நீங்கள் தேவ பிள்ளைகளா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியானால் நான் சொல்கிறேன், எந்த குறையுமே இருக்காதுங்க. அதில் குறைன்றதை விட ஓகே அப்படின்னு இருக்காது. என்னங்க கல்யாணத்துக்கு பண்ணிங்களா சாப்பாடலாம் அப்படிங்கன்னா திருப்தியாக இருந்தது, பரிபூர்ண சந்தோஷம், எல்லாம் நல்லா இருந்தது. அந்த கட்சியில் ஒன்று கொடுத்தீங்க, அது ஒரு புளிப்பு இல்லை, ஒன்றும் இல்லை, எதுக்கு கொடுத்தீங்க அப்படின்ற குறை கூட இருக்காது. திருப்தியாக தான் கர்த்தர் நடத்துவார்.
நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் அப்படிதான் நடத்துகிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வீடுனாவே அது அப்படிதான். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கி அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துல கொண்டு போய் நிறுத்தினார். அந்த கானான் தேசத்தின் ஆசீர்வாதங்கள்ல அவங்க எப்படி இருந்தாங்க? நெகேமியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 25ல அவர்கள் அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும் கட்டிக்கொண்டு சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும் fully furnished houses. கர்த்தர் நீ இந்த வீடை கட்டல, அவங்களுக்கு அப்படி இருக்கு. அங்க வெட்டப்பட்ட துறவுகளையும் ஏராளமான திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்தரித்துக் கொண்டு புசித்து திருப்தியாகி கொழுத்து உம்முடைய பெரிய தயையினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். அல்லேலூயா. இவங்களுக்கு கர்த்தர் வச்சிருக்கிற வாக்கு பண்ணப்பட்ட தேசம் என்னன்னு கேட்டா, புசித்து திருப்தியாகி கொழுத்து செல்வமாய் எல்லாம் ஃபுல்லி ஃபர்னிஷ்டு காரியங்களை தான் கர்த்தர் நமக்கு திருப்தியா தருகிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பா தேவன் கொடுக்கறது எல்லாமே அப்படி பரிபூர்ண திருப்தியா தான் தருகிறார். எதையுமே குறைவாக தர்றதே இல்லை. நீங்கள் நம்ம மைண்ட் செட்டுக்கு தான் நான் வந்து அதை ஏற்றுக்க முடியல. சம்டைம்ஸ் அதெல்லாம் தேவையா அப்படின்னு இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சர்ப்ளஸாக தான் கர்த்தர் தருகிறார். இளைய குமாரன் அப்பா வீட்டை விட்டுட்டு தூரமாக போயிட்டான். தூரமாக போய் துன்மார்க்கமாக ஜீவித்து அதுக்கப்புறமா அங்கே இருக்கும்போது பண்ணி தின்ற தவிடு கூட கிடைக்காம கஷ்டப்படும் போது திடீர்னு அவனுக்கு என்ன வருது? லூக்கா 15:17 தெளிந்தது. ஒன்று தெளிஞ்சது. என்ன தெளிஞ்சதுன்னா புத்தி தெளிந்த போது. அல்லேலூயா. என்ன தெளிஞ்ச போது? புத்தி தெளிஞ்சிச்சா? புத்தி தெளிந்த போது அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது. என்ன சாப்பாடு இருக்கு? யாருக்கு இருக்கு? கூலிக்காரங்களுக்கு. அவங்க வீட்டில் கூலிக்காரங்க இருக்கிறாங்க, வேலைக்காரங்க இருக்கிறாங்க, பிள்ளைங்க. கூலிக்காரங்கன்றது டெய்லி வேஜஸ், வேலைக்காரங்கன்றது ஸ்டாஃபு, பிள்ளைன்றது உரிமையாளர், ஓனர். கர்த்தர் ஸ்தோத்திரம். என்ன சொல்ல வர? அந்த கூலிக்காரங்களுக்கு சாப்பாடு எப்படி இருக்கான்? பூர்த்தியான சாப்பாடு இருக்கு அப்பா வீட்டுல. கூலிக்காரங்களுக்கே பூர்த்தியான சாப்பாடுனா பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கும்? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது எப்போ அவனுக்கு தெரிஞ்சது? புத்தி தெளிஞ்ச போது. அல்லேலூயா. புத்தி தெளியாத போது அவன் என்ன நினைச்சான்? திருப்தி எதுன்னா அப்பா வீட்டை விட்டு தூரமாக போயினான். அப்பா பக்கத்திலே இருந்தாவே பார்த்து நேர்கிறாரு. தனியாக போயிடணும். நண்பர்களோட போகிறது தான் திருப்தி. என்ஜாய் பண்ணும் உலக வாழ்க்கையை. ஃப்ரெண்ட்ஸோடு போயிருக்கணும். நல்லா தண்ணி அடிக்கணும். நல்லா துன்மார்க்கமாக வாழணும். இதுதான் அவன் திருப்தி நினச்சான். வேசிகள் இடத்துல பணத்தை செலவு பண்ணான். எல்லா உலகத்தின் எல்லா பாவத்தையும் இதுதான் நமக்கு திருப்திப்படுத்தும் சொல்லி போனான். ஆனால் அதெல்லாம் அவனுக்கு மிஞ்சினது என்னன்னு கேட்டீங்கன்னா, தனிமை, தவிப்பு, குறை, குற்ற உணர்வு, பாவம், கூனி குறுகின உருவம், அப்பா வீட்டுக்கு வர முடியாதபடிக்கு தாழ்வு மனப்பான்மை, இதெல்லாம் தான் அவனுக்கு வந்துச்சு. திரும்ப சொல்றேங்க, கர்த்தர் திருப்திப்படுத்தினாதான் அது திருப்தி. கர்த்தருடைய சமூகம் தான் திருப்தி, வேற எதுவுமே திருப்தி கிடையாது. திருப்பி சொன்னேன், ஒரு டைட்டாக அடிச்சுட்டு போயிட்டான் சரியாயிடும். அதுக்கப்புறமா மொத்தமாக வேஸ்ட் ஆகிடும். அதனால இவனுக்கு புத்தி தெளிந்த போது தான் தெரியுது. நிறைய பேருக்கு புத்தி தெளிஞ்ச போது தான் ஐசியூவில் தான் தெரியும் புத்தி தெளியும். எல்லாம் காலம் கடந்த பிறகு புத்தி தெளியும். நல்ல வேலை இந்த இளையகுமாரனுக்கு காலம் கடக்கிறதுக்கு முன்னாடியே புத்தி தெளிஞ்சிச்சு. தெளிஞ்ச போது தான் தெரியுது, அப்பா வீட்டை விட திருப்தியானது வேற எதுவுமே கிடையாது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பா வீடு தான் திருப்தியாக இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் இந்த உலகத்தில் நம்ம நினைக்கிறபடி காண்கிறதுனால பிரசங்கி சாலமோன் ஞானி அவன் எல்லாவற்றையும் அனுபவிச்சிட்டு கடைசியாக சொன்ன காரியங்களில் பார்த்தீங்கன்னா பிரசங்கின் புஸ்தகத்தில்
சில வசனங்களை வாசிக்கலாமே. 1:8. எல்லாம் வருத்தத்தினால் நிறைந்திருக்கிறது, அது மனுஷரால் சொல்லி முடியாது. காண்கிறதினால் கண் திருப்தியாகிறதில்லை. காண்கிறதுனால் கண்ணு திருப்தி. நீ என்னதான் பார்த்துனே இருந்தாலும் சரி, மாறி 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 பார்த்து இருந்தாலும் சரி, கண்ணு என்ன ஆகாது? திருப்தி ஆகாது. நீ சுற்றுலா அப்படின்னு இன்ப சுற்றுலா அப்படின்னு போனா கண்ணு திருப்தி ஆகுமா? அதெல்லாம் ஆகாது. கேட்கறதுனால செவியும் காதுக்கு இனிமையான பாடல்களை கேட்போம். கேட்கறதுனால காது திருப்தி ஆகாது. 4:8 ஐஸ்வர்யத்தினால திருப்தி ஆகாது. ஒருவன் ஒண்டிக்காரனா இருக்கிறான், அவனுக்கு உடனாளியும் இல்லை, ஒருத்தரும் இல்ல, அவனுக்கு பிள்ளையும் சகோதரனும் இல்லை. பிள்ளையும் இல்ல, சகோதரன் இல்ல, வயசான கட்டை. அப்படி இருந்தும் அவன் படும் பிரயாசத்துக்கு முடிவில்லை. இவ்வளவு சேர்த்து சேர்த்து வச்சு நிறைய வச்சிருக்கு. அவன் கண் ஐஸ்வர்யத்தால் திருப்தி ஆகிறதில்லை. கண் ஐஸ்வர்யத்தால் திருப்தி ஆகிறதில்ல. நான் ஒரு திருப்பி சொன்ன, பணம் உங்களை திருப்தி செய்ய முடியாது. ஆமேனே வரலையே. எழுத்தின்படியே சொல்றேன். ஐ திங்க் சென்னையில் ஒரு பெரிய வெள்ளம் வந்தது. அடையார், அந்த அடையாரில் ஒரு பெரிய செல்வந்தர், அடையார் அங்கே இருக்கிற ஒருத்தர், பெரிய ஆஃபீஸரு. அவருக்கு சொந்தமாக பெரிய அந்த ஒன்று எவ்வளோ பெரிய இடத்துல வீடு இருந்தது. மழை தண்ணி வந்ததுனால அவர் கீழே இருந்தவர் ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிட்டார். சரி, தண்ணி வந்துருச்சு போயிட்டார். அப்படி அங்கே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகும்போதே என்ன ஆகிடுச்சின்னா, கரண்ட்டு கட் ஆகிடுச்சு, டெலிஃபோன் ஒயர் எல்லாமே கட் ஆகிடுச்சு, எந்த இதுவும் கிடையாது. அதுக்கப்புறமா செகண்ட் ஃப்ளோரில், ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு மேலே ஃப்ரிட்ஜ் இல்லை, அதுக்கு மேலே போய் உட்காந்துருந்தார். அவர் கூப்பிட்டா வேலை செய்கிறதுக்கு 1000 வேலைக்காரங்க இருக்கிறாங்க. பணம் நிறையா இருக்குது, பசிக்குது. ஒரு நாள் ஃபுல்லாக அது மேலே உட்காந்துட்டார். கீழே இறங்கினா தண்ணி, பசிக்குது. ஒரு பிரெட்டு, ஒரு துண்டு பிரெட்டு கொடுக்கறதுக்கு ஒருத்தரும் இல்லை. பணம் இல்லையா? எக்கச்சக்கமாக இருக்கு. பணத்தினால யாரும் திருப்தி ஆக முடியாது. திரும்பி சொல்கிறேன், பணம் வந்துச்சுன்னா சரியாயிடுங்க, பணம் வந்துச்சுன்னா சரியாயிடுங்க. நோ, சான்ஸே கிடையாது. ஆமாம், பணம் வர வர தொல்லை ஜாஸ்தியாகும். ஆமாம், தின்றவங்க ஜாஸ்தி ஆகிடும். பணம் பெருகினால் அதை புஷிக்கு சாப்பிட்றவங்களும் பெருகுவாங்க, சொந்தக்காரங்களும் ஜாஸ்தி ஆகிடும். அதனால் ஐஸ்வர்யத்தினால யாரும் திருப்தி ஆக முடியாது. ஏன்னா அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு தானே நம்ம நிறைய பேர் பிரயாசப்படுறோம். வேலைக்குன்னு போகிறதே எதுக்காக தான்? எதுக்குங்க வேலைக்கு போய் விட்டுருங்களேண்ணா, வயிறுன்னு ஒன்று இருக்குதுல்ல, வயிறுன்னு ஒன்று இருக்குதுல்லன்னு வாங்க. அந்த வயிறுத்துக்கு எவ்வளோ தேவை, எவ்வளோ தேவை? அதனால் வேலைக்கு போகாதீங்க சொல்ல. தயவுசெய்து, இது தொழிலாளிகள் தினம், தயவுசெய்து வேலைக்கு போங்க. நான் வேலையை குறைச்சி மதிப்பிடலை. ஆனால் வேலையே வச்சுக்கினா ஆண்டவரை தேட முடியாமல், ஜெபம் பண்ண முடியாமல், பைபிள் வாசிக்க முடியாமல், ஊழியம் செய்ய முடியாமல் போகிற அளவுக்கு வேலை செய்ய வேண்டாம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பணத்தினால திருப்தி, எவ்வளவு சம்பாதிச்சாலும் திருப்தி ஆக போறதில்லை. பணம், செல்வம், 5:10 பணத்தினால செல்வத்தினால திருப்தி ஆகிறதில்ல, சொத்து இருக்கிறதுனால திருப்தி ஆகிறதில்ல. பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வ பிரியன் செல்வ பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை, இதுவும் மாயையே. ஆமா, 6:7 மனுஷன் படும் பிரயாசம் எல்லாம் அவன் வாய்க்காகத்தானே. வாய் இருக்கிற வரைக்கும் நம்ம பிரயாசப்பட்டுட்டு தானே இருக்க முடியும், வேலை செஞ்சுட்டு தானே இருக்க முடியும். அவன் மனசுக்கும் என்ன இல்லை, திருப்தி இல்லை. எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு வேலைக்கு போறாங்க, வேலைக்கு போயிட்டு எண்ட் ஆஃப் தி டேல முடிச்சுட்டு பாருங்களேன், இல்லைங்க ரிட்டையர் ஆயிட்டீங்க அப்படின்னா, நாங்கள் என்னத்தை சம்பாதிச்சேன், என்னத்தை சேர்த்து வச்சேன், எல்லாம் ஓடி எல்லாம் போச்சு, ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான். சரி, இங்கே வாழ்ந்த வாழ்க்கையில் திருப்தியாக இருக்காங்க, ஒன்று எல்லாம் திருப்தியில் அப்படின்றது தான் இருக்குது. அப்போ திருப்தின்றது கர்த்தர் கொடுக்குற ஒரு காரியம் என்பதை முதல்ல புரிஞ்சுக்கும். ஆமென். பணத்தினாலேயோ செல்வத்தினாலேயோ படிப்பினாலேயோ அழகுனாலேயோ மற்ற காரியத்தினாலோ நம்ம அதை பெறதில்லை. ஏசாயா 55:2 ஏசாயா சொன்னது, நீங்கள் அப்பமல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். திருப்தி செய்யாத இந்த சுற்றுலாவோ அல்லது சாப்பாடோ அல்லது மற்ற பணம் சம்பாதிக்கிறதோ அல்லது புகழை சம்பாதிக்கிறதோ அல்லது நம்ம புகழை நிறைய சம்பாதிச்சு பெருமைக்குரிய இடத்துக்கு போயிட்டோம்னா திருப்தி அதில் போகிறதுனாலையோ
நீங்க வீணா திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்க பிரயாசத்தை, நேரத்தை, உழைப்ப, பணத்தை, ரத்தத்தை செலவழிக்கிறது என்ன? ஆமென். நிறைய நேரங்களில் உங்கள் டைம் எதுக்காக செலவாகுதுன்னு பாருங்களேன். உங்கள் பணம் எதுக்காக அதிகமாக செலவாகுது, உங்கள் எனர்ஜி எதுக்காக அதிகமாக செலவாகுதுன்னா திருப்தி செய்யாத பொருளுக்காக தான் நிறையா செலவாயிட்டே இருக்கு. அப்போ முடிவில் பார்க்கும்போது போப்பா என்னப்பா வாழ்க்கை அப்படி அழுத்துக்கிறது மாத்திரம் இல்லை, இன்னொருத்தரையும் அழுக்க வச்சுருவோம். என்னை விட்டு தனியாக வந்துக்கிறது குறித்து உமக்கு கவலை இல்லையா ஆண்டவரேன்னுவோம். ஆண்டவரே பார்த்து கோவப்பட்டுருவோம். அதனால் திருப்தி என்பது கர்த்தர் தர்றது என்பதை மறந்துடாதீங்க. திருப்தி செய்ய நீங்கள் இன்றைக்கி என்ன தெரியுமா, திருப்தி செய்யாத காரியத்துக்காக என் டைமை வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. அல்லேலூயா. என்னுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ண போகிறதில்ல, என் பணத்தை வேஸ்ட் பண்ண, எது என்னை உண்மையாகவே திருப்தி செய்யும் அப்படின்றத பார்த்து நான் அதற்காக நேரத்தை செலவழிப்பேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரே திருப்திப்படுத்துகிறவர். கை வச்சல், கர்த்தாவே நீரே என்னை திருப்தியாய் நடத்தி செல்வீர். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த திருப்தியாய் நடத்துறது கர்த்தர் மாத்திரம்தான். ஆமென். கர்த்தர் திருப்தியாக நடத்துறது 3 காலத்தில் கர்த்தர் திருப்தியாக நடத்துகிறார். ஒன்று பஞ்சகாலம். சங்கீதம் 37:19 அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து, அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாமல் இருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். பஞ்ச காலத்தில் திருப்தி அடைவார்கள். ஆமென். சோத்திரம். இது பஞ்ச காலத்தில் கொரோனா காலங்க, அது பொருளாதாரம் இதுவாக இருக்குதுங்க, அதனால் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு மேலே சொல்லுவாங்க. சம்பளம் கொஞ்சம் குறைச்சி கொடுத்துருக்குறோம், இது இல்லை, இது கொஞ்சம் ஃபைனான்ஸ் டைட்டாக இருக்குது, அதனால் என்ன பண்ணுன்னு தெரியல, கொஞ்சம் பொருளாதார பற்றாக்குறை, பஞ்சகாலமாக இருக்குது, அதனால் அப்படி இல்லை. ஆனால் பஞ்சகாலத்தில் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை திருப்தியாய் நடத்துவார். அல்லேலூயா. ஸோ ஆண்டவருக்கு நமக்கு தான் அது மாத துவக்கம், மாத கடைசி. ஆமென். வருஷ துவக்கம், வருஷ கடைசி. இது செலவு, இந்த ஃபீஸ்லாம் வேறு கட்டணும், நிறையா செலவு இருக்குது. இதெல்லாம் நமக்கு தான். கர்த்தரை பொறுத்த வரைக்கும் பஞ்சகாலத்தில் கூட திருப்தியாக தேவனால் நடத்த முடியும். உங்களை பஞ்சகாலத்தில், ஒருவேளை இன்னைக்கு பொருளாதார சூழ்நிலையின்படி பஞ்சகாலமாக இருக்கலாம், அல்லது நிறைய தேவைகள் இருக்கலாம், நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கலாம், எப்படி செலவு, எப்படி மீட் அவுட் பண்ண போகிறோன்னே தெரியலையே அப்படின்னு இருக்கலாம். எந்த பக்கமும், எல்லா பக்கமும் ட்ரையாக இருக்குது, ஒரு வருமானம் இல்லை, ஒன்றுமே இல்லையா. நான் சொல்கிறேன், பஞ்ச காலத்தில் கூட கர்த்தர் திருப்தியாய் நடத்துவார். அவங்க வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் 105வது சங்கீதத்தை வாசிங்கன்னா 40வது வசனம், கேட்டார்கள் அவர் காடைகளை வரப்பண்ணினார். வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்டார்கள், காடைகளை வரப்பண்ணினார். வான அப்பத்தினாலும் அவர்களை திருப்தியாக்கினார். வானத்திலிருந்து அப்பத்தை கொடுத்து அவர்களை, வனாந்தரத்துலங்க, வனாந்தரத்துல தேவன், பஞ்சத்துல தேவன் அவர்களை திருப்தியாக்க முடியும். தேவனால் திருப்தியாக்க முடியாத காலம் என்ற ஒன்றே கிடையவே கிடையாது. விசேஷமா பஞ்ச காலத்துல ஒருவேளை மனிதனால திருப்தி செய்ய முடியாது, ஆர்கனைசேஷனால திருப்தி செய்ய முடியாது, கம்பெனியால் திருப்தி செய்ய முடியாது, ஆனால் தேவனால் உங்களை திருப்தியாய். ஆமென். அதுக்கு நல்ல உதாரணம், கொரோனா காலத்தில் கர்த்தர் நம்மை திருப்தியாய் நடத்தினார். ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நிச்சயமாக நான் சொல்லுவேன். அல்லேலூயா. நானும் என் கேமராவும். அதான் டைட்டில். இந்த கேமரா பார்த்து பேசிக்கின்னு அவ்வளோ பேரும் பேசிட்டேனே. சோத்திரம். தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்திச்சார். அல்லேலூயா. ஆச்சரியமா இருந்தது. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். வனாந்தரத்தில் இயேசு கிறிஸ்து 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குது. எத்தனை பேர் இருக்கிறாங்க? 5000 பேர், 7000 பேர் கிட்ட இருக்கிறாங்க. திரள் கூட்டம் இருக்குது, 4000 பேர் இப்படிலாம் இருக்கிறாங்க. எதுக்கு சொல்ல வரேன்? மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 8வது அதிகாரத்தில் 4வது வசனத்தில், அதற்கு அவருடைய சீஷர்கள் இந்த வனாந்தரத்திலே ஒருவன் எங்கே இருந்து அப்பங்களை கொண்டு வந்து இத்தனை பேர்களை திருப்தியாக்க கூடும் என்றார்கள். அப்பங்களை கொண்டு வந்து இத்தனை பேர்களை திருப்தியாக்க கூடும் என்றார். இந்த வனாந்தரத்துல கடையும் இல்லை, பொழுதும் சாயங்காலம் ஆயிடுச்சு, எல்லா கடையும் சாத்தியிருப்பான், அல்லது எங்க பைசாவும் இல்லை, கடையும் இல்லை, இத்தனை பேருக்கு
அப்பங்களை எப்படிங்க கொடுக்கிறது? பிரைஸ் தி லார்ட். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. 8வது வசனம், அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். எல்லாரும் 2 வச்சுக்கோங்க. முதல் ரவுண்டு வாங்கிட்ட பிறகு 2வது ரவுண்டு வாங்க நம்ம சொல்லுவோம். ஆமென். முதல் ரவுண்டு கொடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா அது டக்குன்னு முடிச்சுட்டு அதுக்குள்ளே ஃபர்ஸ்ட் ரவுண்டை எல்லாரும் வாங்கியிருக்க மாட்டாங்க. அதுக்குள்ளே நடுவில் வந்திருப்பார். அவ்வளோ வேகம் அவருக்கு, அவர் பசி. உடனே நம்ம இங்கே இருக்குன்னு சொல்லுவாங்க, இன்னும் முதல் வருகைக்கு குறித்தே பிரசங்கம் கேட்கல அவங்க, நீ அதுக்குள்ளே 2வது வருகைக்கு வந்துட்டியோ அப்படின்னு ஆவிக்குரிய விதமாக பேசி அவங்கள சமாளிப்பாங்க. நம்ம ஆட்களுக்கு சமாளிக்க தெரியாதா? என்ன சொல்கிறேன், அவங்களாம் சாப்பிட்டுட்டோம், அப்புறம் நீ சாப்பிடலாம். முதல்ல சாப்பிடாதவங்க கர்த்தருடைய காரியத்தில் அப்படி இல்லை, எல்லாருக்கும் திருப்தி. ஆமென். அது 5 அப்பம் 2 மீனாக இருந்தாலும் சரி, அது 7 அப்பம் 2 மீனாக இருந்தாலும் சரி, திருப்தியாய் சாப்பிடுவார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். மீதியான துணிக்கைகள் 7 கூடை நிறைய எடுத்தார்கள். 5 அப்பம் 2 மீன்ல மீதியா 12 கூடை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ எல்லா பஞ்ச காலத்திலும், வனாந்தரத்தின் காலங்கள்லையும் தேவனால் நம்ம திருப்தியா நடத்த முடியும், மீதியா எடுக்க வைக்க முடியும். இந்த மாதம் கர்த்தர் திருப்தியா நடத்தி மீதியா எடுக்க வைப்பார். ஆமா. ஐயோ பத்தல, அப்புறம் எப்படி மீதியா எடுக்க வைக்கிறது? கர்த்தர் பத்தலன்னு சொல்லாத, எக்ஸ்ட்ரா 2 லிட்டர் மண்ணெண்ணெய் ஊத்துவாரு, அப்புறம் பத்திக்கும் பாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன சொல்ல வர, கர்த்தர் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நம்புறீங்களா? சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து, சிங்கக்குட்டிகள் ஒரு நாளும் பட்டினியாவே இருக்கவே இருக்காதுங்க. அது முடியவே முடியாது, அது இருந்ததே கிடையாது. ஆனால் அது கூட பட்டினியாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம், அப்படிப்பட்ட தாழ்ச்சி ஏற்படலாம், அப்படிப்பட்ட வறட்சி பஞ்சம் ஏற்படலாம். ஆனால் தேவனை தேடுகிற தேவ பிள்ளைகளுக்கோ பஞ்ச காலத்திலும் கர்த்தர் திருப்தியாய் நடத்துகிறார். 132வது சங்கீதம் 15வது வசனம், அதின் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன், அதின் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன். ஏழைகளை கர்த்தர் அப்பத்தினால் திருப்தியாக்குவார். ஆமென். ஏசாயா 58:11 கர்த்தர் உங்களை நித்தம் நடத்துவார். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, கர்த்தர் உங்களை நித்தம் நடத்துவார். மகா வறட்சியான காலங்களில் ஆத்துமாவை திருப்தியாக்கி, விசேஷமாக மகா வறட்சியான காலம், மகா வறட்சி, அவ்வளோ வறட்சி, மகா வறட்சி, அந்த காலத்திலையும் ஆத்துமாவை திருப்தியாக்கி எலும்புகளை நிலமுதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீருற்றை போலவும் இருப்பாய். ஆமென். பஞ்ச காலத்திலும் கர்த்தர் திருப்தியாக்குவார். ஏசாயா 14:30 தரித்திரரின் தலைப்பிள்ளைகள் திருப்தி ஆவார்கள். தரித்திரரின் தலைப்பிள்ளைகள் திருப்தியாய் புசித்து எளியவர்கள் சுகமாய் படுத்திருப்பார்கள். எளியவர்கள் சுகமாய் படுத்திருப்பார்கள். அப்போ தேவனால ஏழ்மை பஞ்சம் அப்படின்றதுனால திருப்திப்படுத்த முடியாத சூழ்நிலை கர்த்தருக்கு கிடையாது. எல்லா சூழ்நிலையும் கர்த்தருக்கு ஒண்ணுதான். பஞ்ச காலத்திலும் கர்த்தர் திருப்தியாக்கி நடத்துவார். சாரிபாத் விதவை, அவ ஒரு கைப்பிடி மாவு தான் வச்சிருந்தா, அந்த மாவில் ஒரு அடையை சுட்டு தானும் தன் பிள்ளையும் சாப்பிட்டு செத்து போகலான்ற நிலைமையில் வரும்போது தான் எலியா அவனை சந்திக்கிறார். அந்த முதல் அடையை எனக்கு கொடுமான்னு கேட்க அவ கொடுத்தா. அப்படி கொடுக்கும்போது என்ன ஆசீர்வாதம்? 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 14 வாசிங்கன்னா, கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை. தேசத்துல மழை இல்லை, பஞ்சம், அதனால சாப்பாடு இல்லை, அதனால இருக்கிறத சாப்பிட்டு செத்து போயிடலாம்ன்ற நிலைமைக்கு வந்தவங்களுக்கு வார்த்தை என்ன வருது? மழை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால், அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் கொஞ்ச நாள் இல்ல,
அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே, அதாவது வானத்தின் மழை பெய்கிற வரைக்கும் நீங்க சாப்பிடுவீங்கன்னு சொன்னாரு. சொன்ன அந்த வார்த்தையின்படியே பானையில் மா செலவழிந்து போகவில்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. செத்துலான்ற முடிவுக்கு வந்த குடும்பத்தை கர்த்தர் திருப்தியா நடத்தி, அவங்கள மட்டும் இல்ல, அநேக நாள் அவங்க வீட்டாரும் வந்து சேர்ந்துக்கிட்டாங்க. உங்களோடு மாத்திரம் இல்லைங்க, உங்க வீட்டாரையும் கர்த்தர் திருப்தியா நடத்துகிறார். ஆமென். எந்த காலத்துல? பஞ்ச காலத்துல. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஹைலைட்டே தான். அந்த காலத்துல மற்றவங்களால் நடத்த முடியாது, ஆனால் தேவனே திருப்தி ஆக்கி நடத்துவார். ஹல்லேலூயா. ரெண்டாவது சங்கீதம் 91:16 நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி, நீடித்த காலம் திருப்தியாக்குவார். சொல்லுங்க. பஞ்ச காலத்தில் ஓகே. ரெண்டாவது நீடித்த காலம்னா லாங் பீரியட். நீடித்த காலத்தை திருப்தியாக்கி ரட்சிப்பை உனக்கு காண்பிப்பேன். ஆமென். தேவ பிள்ளைகள், நீ சரி ஏதோ கொஞ்ச காலம், மனிதனுடைய இயல்பு என்ன தெரியுமா? கொஞ்ச காலம் திருப்தி ஆக்கிட்ட பிறகு எல்லாராலையும் எல்லா காலத்தையும் திருப்தியாக இருக்கவே முடியாதுங்க, ஆக்க முடியாது. நம்புறீங்களா? காணா ஒரு கல்யாணத்தில் ரசம் குறைஞ்சிருச்சு. இயேசு ஒரு அற்புதம் செஞ்சார். ரசம் நல்லா டேஸ்ட் ஆயிடுச்சு. அந்த ரசம் டேஸ்ட்டை அந்த ருசி பார்த்தவன் சொன்னவர், 2 ரசத்தையும் டேஸ்ட் பண்ணவர். இவர் டபுள்ஸ் அடிச்சுக்கிறார். அவர் சொன்னார், என்ன யோவான் 2:10 நினைக்கிறேன், என்ன சொன்னாரு? எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து, முன்பு நல்லதை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு, ஜனங்கள் திருப்தி அடைஞ்சிட்ட பிறகு ருசி குறைந்ததை கொடுப்பான். ஆமென். இதுதான் மனித இயல்பு. மனித இயல்பு எப்படின்னா, ஒரு காலம் வரைக்கும் திருப்தி செய்வான், அதுக்கப்புறம் என்ன இருக்கும்னா, அதில் தண்ணியில் ரசத்தில் தண்ணி இருக்குதா, தண்ணியில் ரசம் இருக்குதான்னு தெரியாமல் ஆகிடும். எல்லா உறவுகளும் அப்படிதான். அல்லேலூயா. எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களும் அப்படிதான். ஆமென். யாரும் ஒரு நீடித்த காலம் யாரையும் திருப்தி செய்கிறதே கிடையாது. அல்லேலூயா. பட் தேவனே நீடித்த காலம். ஆமென். அதாவது ஒரு இந்த ட்ரெண்டிங்காக ஆயிட்டீங்கன்னு வச்சுங்களேன். இப்போது ட்ரெண்டிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாங்களே, பாட்டு பாடணும், ஒரு இது கொடுக்கணும், ஒரு ஒரு லெவலுக்கு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எதை பண்ணாலும் ட்ரெண்டிங் ஆகிடும். என்ன திரு முழிச்சா கூட ட்ரெண்டிங் ஆகிடும். ஏன்னா அந்த அளவுக்கு போயிட்டீங்க. நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்க ரசம் குறைந்தது, மிக்ஸ் பண்ணி போட்டது, அப்படி போட்டது இப்படி போட்டது தான் இருக்கும். அதனால நீங்கள் என்ன பண்ணி ஆகணும்? திருப்தி அடைஞ்சிருவீங்க. அவ்வளோதான். மனித இயல்பே என்ன தெரியுமா? கொஞ்ச காலம் திருப்திப்படுத்துவான், அவ்வளோதான் முடியும் அவனால். ஏன்னா அவன்கிட்ட அவ்வளோதான் ஸ்டஃப் இருக்கும், அவ்வளோதான் பலன் இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் அதுக்கப்புறமா என்னன்னா, ரசத்தில் தண்ணியோ அல்லது தண்ணியில் ரசமோ எதுவோ மிக்ஸ் ஆகிட்டு இருக்கும். அதுதான் மனிதன். ஆனால் கர்த்தர் எப்படி சொல்றாருன்னா, நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றார். அல்லேலூயா. கர்த்தர் போக 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 இன்னும் டேஸ்டா தான் கர்த்தர் தருவார், இன்னும் திருப்தியா தான். ஆமென். நீடித்த நாட்களால் திருப்தி ஆக்குவார். சொல்லுங்க, நீடித்த நாட்களால் திருப்தி ஆக்குவார். இப்ப இருக்குது, அதுக்கப்புறம் அப்பவும் திருப்தி ஆக்குவார். ஆமென். சங்கீதம் 103:5 நன்மையினால் உன்னை திருப்தி ஆக்கி கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகும். வயசாகிச்சுன்னா எலும்பு அப்படி முட்டி தயம், இடுப்பு தயம், கால் வலிக்கும், அது வலிக்கும், எல்லாம் இருக்க தான் செய்யும். பட் நீங்கள் கர்த்தருக்கு மகிமையாக நான் சொல்கிறேன், இந்த எண்ணம் வந்துட்டோம், கர்த்தரை துதிக்கிற எண்ணம் வந்துட்டோம். 103ஆம் சங்கீதம் எல்லாருக்கும் தெரிஞ்ச சங்கீதம் தானே, எல்லா ஜபத்துலேயும் சொல்கிற ஒரு ஜபம் தானே அது. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சொல்ல மாட்டேன் இந்த ஆத்துமா.
அவர் செய்த சகல உபகாரங்களும் ஆமென். இது என்ன பண்றோம், இது கடைசியா சொல்லி வச்சு முடிச்சிடுறோம். இது ஆக்சுவலாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் சொல்லணும். அப்போ உன் கர்த்தர் உன் வாயை நன்மையினால திருப்தியாக்கி உன் வயதை கழுகுக்கு சமானமாய் வயது திரும்ப வாழ வயது போல ஆக்குகிறார். ஆமென். 92ஆம் சங்கீதத்தில் முதிர் வயதில் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமா இருப்பீர்கள், அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாய். 13 வாசிங்க. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். ஆமாம், கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து முதிர் வயதிலும் கனி கொடுப்பார்கள். புஷ்டியும் பசு கனி கொடுக்கறதுக்குன்னு ஒரு காலம் இருக்கு. ஆமென். அதுக்கப்புறம் கனி என்ன பண்ண முடியாது, முதிர் வயதில் கனி கொடுக்க முடியுமா? ஆனால் தேவ ஜனங்கள் முதிர் வயதில் கனி கொடுக்கும்படி திருப்தியாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். உங்கள் எல்லைகளை 147ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம், உங்கள் எல்லைகளை சமாதானமாக்கி அவர் உன் எல்லைகளை சமாதானம் எல்லைகளை எல்லாம் சமாதானமாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். உச்சிதமான கோதுமையினால் திருப்தியாக்குறது இல்லைங்க, உச்சிதமான கோதுமையினால் கர்த்தர் திருப்தியாக்குகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 81:16 கர்த்தர் உச்சிதமான கோதுமையினால் போஷிப்பார், கண்மலை தேனினால் நம்மை திருப்தியாக்குவார். இது எவ்வளவு காலம்? எவ்வளவு காலம்? நீடித்த காலம். பஞ்ச காலத்தில் திருப்தி ஆக்குவார், நீடித்த காலமாய் நம்மை திருப்தி ஆக்குவார். ஆமென். பட் மனிதனால ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் திருப்தியை ஆக்க முடியும், அதுக்கப்புறம் அவனால் ஆக்க முடியாது. அவ்வளோதான். அது எந்த ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் சரி, எந்த நிறுவனமாக இருந்தாலும் சரி, எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, எந்த உறவாக இருந்தாலும் சரி, அது கொஞ்ச காலம்தான். கணவன் மனைவி அல்லது பிள்ளைகள் பெற்றோர்கள், அது உடன்பிறப்புகள் எல்லாருமே கொஞ்ச காலம்தான். அதுக்கப்புறமா அந்த உறவு என்ன ஆயிடுது, ஒரு மாதிரி புளிச்சு போன மாதிரி ஆயிடுது. என்னங்க, ஹலோ, நான் உண்மையை தானே சொல்கிறேன். அதுக்கப்புறமா அவ்வளோதான், முடியலை. ஆனால் தேவன் தான் நீடித்த காலமாக நம்ம திருப்தி ஆக்குவார். கொஞ்ச காலம் இல்லைங்க, லாங் பீரியடு. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3வது, எக்காலத்திலும் திருப்தி ஆக்குவார். பஞ்ச காலத்தில் திருப்தி ஆக்குவார், நீடித்த கால திருப்தி ஆக்குவார், எல்லா கால இம்மையிலும் திருப்தி ஆக்குவார், மறுமையிலும் திருப்தி ஆக்குவார். நீதிமொழிகள் சங்கீதம் 17:15, நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நானோ நீதியில் உமது முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் ஒரு நாள் மரணத்தை சந்திப்போம். மரணத்தை சந்திச்சு கர்த்தருடைய நேருக்கு நேரம் பார்க்கும்போது அவர் சாயல் இருக்கிறத பார்த்து திருப்தியாவோம். நாம் அவரை போலவே இருப்போம். இப்போது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று அறியோம். அவர் வரும்போது நாம் அவரை போலவே இருப்போம். கர்த்தர் அவரை வாழ்நாளெல்லாம், அதனால மோசே ஜெபம் பண்ணாரு. கர்த்தருக்கு சங்கீதம் 90:14, நாங்கள் வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து களி கூறும்படி காலையிலே உம்முடைய கிருபையினால் எங்களை திருப்தி ஆக்கும். வாழ்நாளெல்லாம், லைஃப் டைம், இந்த வாழ்க்கையிலும் சரி மறுமையிலும் சரி, இந்த காலமும் சரி இந்த காலத்துக்கு அப்புறம் அக்கறைக்கு போனாலும் சரி, கர்த்தர் நம்மை திருப்தியாய் நடத்துவார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டா. 63வது சங்கீதம் 4:5, என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து, என் ஜீவனுள்ள மட்டும், எது மட்டும்? ஜீவன் உடல்ல உயிர் ஒட்டிட்டு இருக்கிற வரைக்கும் உம்மை துதித்தும் அந்த நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல, நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும், என் ஆத்துமா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். ஆமென். நீ திருப்தி ஆயிடுச்சுன்னா வாயிலேருந்து என்ன வந்துடும்? பாட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதனால கர்த்தர் இந்த காலத்திலும் சரி மறுமையிலும் சரி எல்லா காலத்திலும் திருப்தி செய்கிறவர் அவர் ஒருவரே. பஞ்ச காலத்தில் திருப்தி செய்கிறவர் அவர் ஒருவரே, நீடித்த காலம் திருப்தி செய்கிறவர் அவர் ஒருவரே, எக்காலத்திலும் திருப்தி செய்கிறவர் அவர் ஒருவரே, அவர் ஒருவரே, அவர் ஒருவர் மட்டுமே. ஆமென்.
ஸோ இந்த மாதமும் அவருக்கு திருப்தி செய்கிறது பெரிய கூடாத காரியம் அல்ல. தாராளமாக ஏராளமாய் கர்த்தர் திருப்தியாய் நடத்துவார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென், ஆமென். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி சின்னதாக ஒரு 5 நிமிஷத்தில் சோத்திரம். ஆமென். அப்படி பார்க்காதீங்க, நல்லா இல்லை. நீதிமொழிகள் 19:23. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. இப்ப யாரை திருப்தி செய்வாரு அப்படின்னா, கர்த்தர் எல்லாரையும் தான் திருப்தி செய்ய விரும்புகிறார். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான். அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான். தீமை அவனை அணுகாது. கடவுளுக்கு பயப்படும். திருப்தி நின்று உலக காரியங்கள்ல போயிட்டு திருப்தியை தேடாதீங்க. ஆமென். கடவுளுக்கு பயப்படுற பயத்தோட நீங்க காணப்பட்டீங்கன்னா எப்பவுமே அந்த திருப்தி இருக்கும். நான் சொன்ன அந்த பஞ்ச காலமாக இருக்கட்டும் அல்லது நீடித்த காலமாக இருக்கட்டும், எக்காலமாக இருக்கட்டும், கடவுளுக்கு பயப்படுற பயம் இருந்ததுன்னா எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களை திருப்தியாக நடத்துவார். ஆமென். ஓசியா 4:10 அவர்கள் கர்த்தரை மதியாமல் இருக்கிறபடியினால் அவர்கள் தின்றாலும் திருப்தி அடையாதிருப்பார்கள். அவங்க சாப்பிட்டா கூட நான் மாட மாட்டாங்க, திருப்தி அடையாது. நீங்க கடவுளுக்கு பயப்படுற பயம் இல்லாம எவ்வளோ கொழுத்து செழிப்பா இருந்து நல்லா சாப்பிட்டு நல்ல வசதியா இருந்தாலும் நீ திருப்தி அடையவே மாட்ட. நாம சேலஞ்ச் பண்றேன். கடவுளுக்கு பயப்படுற பயம் இருந்ததுன்னா தான் அந்த திருப்தியை உங்களால உணரவே முடியும். ஆமென். மதியாம் திருப்தி அடைய அவர்கள் வேசித்தனம் பண்ணினாலும் பலுகாது இருப்பார்கள். 13:6 ஓசியா. தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியானார்கள். திருப்தியான பின்பு அவர்கள் இருதயம் மேட்டிமையாயிற்று. இருந்த செழிப்பினால் மேய்ச்சிமையானார்கள். ஆனா அதுல அவங்களுக்கு கடவுளுக்கு பயப்படுற பயம், கர்த்தரை தேடணும், கர்த்தர் இருக்கணும் அப்படின்றது இல்லவே இல்லை. இந்த திருப்தியை தக்க வச்சுக்கணும், கர்த்தர் நம்ம திருப்தியாக நடத்துறது, செழிப்பாக நடத்துறதெல்லாம் நாம் எவ்வளவா கடவுளுக்கு பயப்படுறோம் அப்படின்ற அடிப்படையில் தான் அது அமையுதே ஒழிய வேற எதுவுமே இல்லை. அது மட்டும் மனசில் வச்சுக்கணும். சிலர்கிட்ட நிறைய கொடுத்த பிறகு ஹலோ கண் சொருகுது பேர். ஆமென். விட்டுருங்க. என்னாச்சு? நிறைய கொடுத்த பிறகு என்ன ஆயிடுச்சு? அவங்க கர்த்தரை மதிக்கிறது இல்லை, சர்ச்சு ஊழியம் ரொம்ப பிஸி பிரதர். இப்போ அதான் இப்போ நம்ம வேறு லெவலில், வேறு ரேஞ்சு, வேறு இது. சோத்திரம். கடவுளுக்கு பயப்படுற பயம் மட்டும் எப்போவுமே இருக்கட்டும். எவ்வளவு கொடுத்தாலும், எவ்வளவு ஆசீர்வதிச்சாலும், எவ்வளவு மேன்மையாக உயர்த்தினாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய உள்ளத்தில் இருந்துக்கிட்டே இருக்கட்டும். அல்லேலூயா. சோத்திரம். கர்த்தருக்கு பயப்படுற பயம்தான் தீமை நம்மளை விட்டு அணுகாது. கடவுளுக்கு பயப்படுற பயன்றது அவருடைய வார்த்தைக்கு நடுங்கி கீழ்ப்படிவதாகும். ஆமென். லேவியர் 26வது அதிகாரத்துல 2வது வசனம். என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாய் இருப்பீர்களாக அப்படி நான் கர்த்தர் அப்படி சொல்லிட்டு 5வது வசனத்துல திராட்சைப்பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும், விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சைப்பழம் பறிக்கும் காலம் இருக்கும். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். ஆமே. உங்க தேசத்தில் எப்படி இருப்பீங்கன்னா சுகமாய் குடியிருப்பீர்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ கடவுளுடைய வார்த்தைக்கு நம்ம பயபக்தியாக இருந்து கீழ்ப்படிஞ்சு இருந்தோம் அப்படின்னா நிச்சயமா நான் சொல்வேன், நீங்க தேசத்துல சுகமாய் குடியிருப்பீர்கள், திருப்தியாய் இருப்பீர்கள். ஆமென். 2வது மத்தேயு 5:6 நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். ஆமென். நீதியின் மேல பசி தாகம் இருக்கட்டும். நமக்கு பசி தாகம் நீதிக்கு அடுத்த காரியங்களா இருக்கட்டும், தேவனுக்கு அடுத்த காரியங்களா இருக்கட்டும். ஏசாயா 55:1 வாசித்தோம். 1-2 திருப்தி செய்யாத பொருளுக்காக நீங்க செலவழிப்பானேன். 1வது வசனம். தாகமாய் இருக்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள், பணம் இல்லாதவர்கள் நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள், நீங்கள் வந்து பணம் விலையுமின்றி திராட்சரசம் பாலும் கொள்ளுங்கள். உங்கள் செவியை சாத்திய இடத்துல வந்து கேளுங்கள், அப்போது உங்கள் ஆத்துமா பிழைக்கும்.
தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு அறிவிப்பேன். அதாவது கர்த்தருடைய சமூகத்தை தேடுறது, அதுல தாகமா இருக்கிறது, கர்த்தருக்கு அடுத்த காரியங்கள்ல வாஞ்சையா இருக்கிறது, இது உங்களை திருப்தி செய்யும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையை முடிக்கும் போது அதுல ஒரு திருப்தி இருக்கணும். கர்த்தருக்காக இவ்வளவு காரியங்கள் செய்ய கர்த்தர் எனக்கு பலன் தந்தா, இதை செய்ய முடிக்கும் போது ஐயோ ஒண்ணுமே செய்யலையே நம்ம வருத்தப்படக்கூடாது. அதனால அப்போ கர்த்தருக்கு அடுத்த வேதத்தில் அந்த தேடுங்க. வேதத்தின் மேலே, கர்த்தருடைய சமூகத்தின் மேலே, கர்த்தருடைய பிரசன்னத்தின் மேலே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 23:18 கர்த்தருடைய சமூகத்தில் வாசமாய் இருக்கிறவர்கள் திருப்தி அடைவார்கள். கர்த்தருடைய பிரசன்னம் தான் உங்களை திருப்தி செய்யும். ஏசாயா 23:18 அதன் வியாபாரமும் அதன் பணமும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்படும், அது பொக்கிஷமாய் சேர்க்கப்படுவதும் இல்லை, பூட்டி வைக்கப்படுவதும் இல்லை. கர்த்தருடைய சமூகத்தில் வாசமாய் இருக்கிறவர்கள் திருப்தியாய் சாப்பிடவும் நல்ல வஸ்திரம் தரிக்கும், அதன் வியாபாரம் அவர்களை சேரும். ஆமென். அப்போ கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய காரியங்கள், இந்த காரியத்தின் மேல உங்களுக்கு எப்படி இருக்கட்டும், ஒரு வாஞ்சை இருக்கட்டும், ஒரு பசி தாகம் இருக்கட்டும். நீதிமொழிகள் 13:25 நீதிமான் தனக்கு திருப்தியாக புசிக்கிறான். ஆமென். நீதிமான் தனக்கு திருப்தியாக புசிக்கிறான். துன்மார்க்குடைய வயிறோ பசித்திருக்கும். நீதிமான் திருப்தியாக புசிக்கிறான். அப்போ நீதியின் காரியங்கள்ல நீங்க பசி தாகமா இருங்கள், கர்த்தர் உங்களை திருப்தியா நடத்துவார். மூணாவதாக நீதிமொழிகள் 20:13 தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரனாவாய், கண் விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தியாவாய். மூணாவது சுறுசுறுப்பாயிரு, நல்ல உழைப்பாளி. நீங்க முதல் தினம் 1ஆம் தேதி உழைப்பாளிகள் தினம். அட்லீஸ்ட் இன்னைக்கு ஒரு நாளாவது. எனக்கு என்னென்ன அந்த உழைப்பாளிகளின் தினம் அப்படின்றதுல தான் எதுக்காக இந்த மே மாதம் 1ஆம் தேதி வச்சாங்கன்னு ரொம்ப நாளாகவே யோசனையாச்சு. ஏன் இது மே மாதம் 1ஆம் தேதி உழைப்பாளிகள் தானே? இந்த மே மாதத்துல தான் எல்லாமே ரெஸ்ட் எடுப்பாங்க. டூரு, ஊரு, கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம், கொஞ்சம் இதுவாக இருக்கலாம் அப்படின்றது. அதனால தான் கரெக்டாக அந்த இடத்துல அது வச்சாங்களா என்னன்னு தெரியல. அல்லேலூயா, ஆமென். சுறுசுறுப்பு தூங்காத, கண் விழித்திரு, திருப்தி ஆவாய். ஆமென். நீதிமொழிகள் 12:11 28:19 தான் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால் திருப்தி ஆவான், வீணரை பின்பற்றுகிறவனோ மதியற்றவன். 12:11 28:19. ஸோ தன் நிலத்தை பயிரிடுகிறவன் நிச்சயமா. ஸோ வேலை செய்கிறவர்கள் நிச்சயம் திருப்தி அடைவார்கள். ஆமென். அதனால் பவுல்லாம் நல்ல கடினமான உழைப்பாளி. அதனால் எல்லா சமயத்திலும் பிலிப்பியர் 4:12-13 சொல்றாரு, நான் எனக்கு வாழ்ந்திருக்கும் தெரியும், தாழ்ந்திருக்கும், பட்டினியா இருக்கும் தெரியும், பரிபூர்ணம் அடையும் தெரியும். தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும், பட்டினியா இருக்கவும், பரிபூர்ணம் அடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். ஆமென். நான் போதிக்கப்பட்டேன். எல்லா இடத்துலயும் திருப்தியா இருக்க முடியும் என்னால. இந்த இடத்துக்கும் வசதி குறைவா இருக்குது, அந்த இடத்துல என்னால் திருப்தியா இருக்க முடியும். ஆமென். ஏன்னா தேவன் தான் என்னுடைய திருப்தி. அல்லேலூயா. தேவனை என்னை விட்டு பிரிக்கவே முடியாது. என்ன சொல்றீங்க? நம்முடைய வசதிகளை நம்மளை விட்டு பிரிச்சிடலாம். சாப்பாடு இந்த சாப்பாடு தான் பிடிக்கும், இந்த சாப்பாடு கொடுக்காம வேற சாப்பாடு கொடுக்குறாங்க. இல்லை இந்த இடம் தான், இந்த மாதிரியான இடம் தான் எனக்கு வசதி, அந்த இடம் கொடுக்க மாட்டாங்க, வேற இடம் கொடுக்குறாங்க. நீங்கள் நல்லா பெட்டில் படுக்கிறீங்க, இப்போ தரையில் படுக்க விட்டாங்க, இப்போ உள்ள தூக்கி வச்சிட்டாங்க. எங்கே வச்சாலும் கர்த்தரை எங்கே வச்சாலும் சரி, கர்த்தர் உங்களோடு இருப்பாரானால் அதுதான் உங்களுக்கு திருப்தி. கர்த்தரை உங்களை விட்டு பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியுமான்னு கேட்டேன். முடியவே முடியாது. அப்போது எல்லா இடத்துலையும் உங்களால் திருப்தியாக இருக்க முடியும். அது சொல்லிட்டு தான் அடுத்த வசனம் சொல்கிறாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இதுல எந்த கான்டெக்ட்ல சொல்றாருன்னா இந்த இதுல தான் சொல்றாரு. நம்ம இதை எந்த இடத்துலலாம் சொல்லுவோம்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு.
எங்கெல்லாம் சொல்லுவோம், பரீட்சை எழுதும் போது சொல்லுவோம், இவர் படிச்சுட்டே போக மாட்டார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லா கேள்விக்கும் பதில் எழுத எனக்கு பலன் உண்டு. எப்படி உண்டு? மண்டு. நீ படிக்க மாட்டாராம், ஆனா இந்த வசனத்தை இந்த இடத்துல சொல்லுவாரு. இவர் வேலைக்கு போக மாட்டாராம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே இந்த மாதத்தின் தேவையை சந்திக்க எனக்கு பலன் உண்டு. சோத்திரம். என்ன சொல்ல வர, சொல்லப்பட்ட வசனத்தை சரியான இடத்துல பயன்படுத்துங்க. 18வது வசனம், அதே அதிகாரம் 18. எல்லாம் எனக்கு கிடைத்தது, எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணம் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்ராதீத்துவின் கையில் வரப்பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். அல்லேலூயா. பவுலுக்கு இல்லா எத்தனை குறைச்சலுங்க. அடி என்ன, உத என்ன, நிர்வாணம் என்ன, பட்டினி என்ன, பசி என்ன, இதெல்லாம் இருந்தது. ஆனால் அதுலேயும் அவர் என்ன பண்ணுறாரு, நான் திருப்தி அடைந்து. ஆனால் தேவனையும் தேவனுடைய காரியங்கள்லையும் நீங்கள் திருப்தி அடைஞ்சிட்டிங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு ஒரு குறையாவே தெரியாது. அதனால் இதெல்லாம் இருக்குமானா அதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடையாது. ஆனால் பெரிய பெரிய ஊழியம் செய்கிறவங்களுக்கு தான் அது. சிலருக்கு அது சந்தோஷமா வருத்தமா என்னன்னு தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் முடிக்கிறேன். கர்த்தர் நம்மை திருப்தியாக நடத்துவார். ஆமென். உங்களுக்கு எந்த குறையும் இல்லாதபடி திருப்தி, பஞ்ச காலத்தில் திருப்தியாக நடத்துவார், நீடித்த காலம் திருப்தியாக நடத்துவார், எல்லா காலத்திலும் திருப்தியாக நடத்துவார். நம்ம செய்கிறது கடவுளுக்கு பயப்படுற பயம். அடுத்தது கர்த்தரையிலும் கர்த்தருடைய காரியங்களையும் நீதியின் மேலும் கர்த்தருடைய சமூகத்திலையும் அதில் நீங்கள் பசி தாகம் இருந்துக்கிட்டே இருக்கட்டும். தேவ சமூகம், தேவனுடைய வாசனம், தேவனுடைய காரியங்கள் பசி தாகம் இருந்துக்கிட்டே இருக்கட்டும். ஆமென். அதுதான் உங்களை திருப்தி செய்யும். அடுத்தது சுறுசுறுப்பாக வேலை செய்யுங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு, பொறுப்பு, ஏதோ வீட்டு வேலையோ, அது நாட்டு வேலையோ, சபை வேலையோ, சிறுவர் ஊழியமோ, பெண்கள் ஊழியமோ, புருஷர்கள் ஊழியமோ, வாலிபர் ஊழியம், எதுவில் நீங்கள் உங்களை இன்வால்மெண்ட் ஆகி அதில் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இந்த பொறுப்பில் சுறுசுறுப்பாக வேலை செய்யுங்க. அது அரசாங்க வேலையாக இருந்தாலும் சரி, அதுலேயும் சுறுசுறுப்பாக வேலை செய்யுங்க. கர்த்தர் உங்களை திருப்தியாக நடத்தும். அதன் பலனை நீங்கள் சாப்பிடுவீங்க. ஆமென். கண்களை மூடுவோமா? ஆண்டவரே, என்னை திருப்தியாக்கி நடத்துகிறவரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரப்பா. இந்த மாதம் முழுவதும் உங்களால் மட்டும்தான் என்னை திருப்தியாக நடத்த முடியும். நீங்களே என்னுடைய திருப்தி. சொல்லுங்கள் ஆண்டவர் பார்த்து, நீரே என் திருப்தி. ஆண்டவரே, நீரே என் திருப்தி, நீரே என் போதுமானவர், நீரே என் சகலத்தை நடத்துகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஹல்லேலூயா. திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். 5 அப்பங்களை 1000 பெருக செய்தார். 5 அப்பங்களை 1000 பெருக செய்தார். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். இயேசு 5000 ஆண்களுக்கு நிச்சயமா வயிறார உணவளித்தார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார். நிச்சயம் விசுவாசமா பாடுங்க. கர்த்தர் அப்படியே இந்த மாசம் செய்வார். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை விசுவாசமா அறிக்கையிட்டு பாடுங்க. கர்த்தர் அப்படியே உங்கள் விசுவாசத்தின்படியே அவரவர் வாயின் பலனால் திருப்தி அடைவார். உங்க வாயில நீங்க சொல்றதுனால திருப்தி அடைகிறீங்க. கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம்.
ஆண்டவரே எங்களை திருப்தியா நடத்த போகிறீங்க. அவன் வாயின் பலனால் திருப்தி அடைவான் என்று வேதம் சொல்லுகிறது. உங்க வாயின் அறிக்கையினால நீங்க திருப்தி அடைய போறீங்க. நீங்க விசுவாசமா அறிக்கையிடுங்க. இந்த மாதம் எங்களை திருப்தியா நீங்க நடத்த போறீங்கப்பா. எந்த குறையும் இல்லாம நடத்த போறீங்கப்பா. ஆச்சரியமா நடத்துவீங்கப்பா. மீதம் எடுக்க வைக்கிறபடி திருப்தியா நடத்துகிற ஆண்டவரே, பஞ்ச காலத்தில் நீங்க தான் திருப்தியா நடத்த முடியும். நீடித்த காலம் திருப்தியா செய்யறது நீங்க தான். எல்லா காலத்திலும் திருப்தியா எங்களை ஆக்குகிறது நீர்தியா ஆண்டவரே. மறுமையிலும் என்னை திருப்தி செய்கிறவர் நீர் ஒருவரே. அன்பின் கரங்களை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் உமக்கு பயப்படுகிற பயத்தோடு ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நாட தேட ஓட வாஞ்சிக்க விரும்ப ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் சுறுசுறுப்பா வேலை செய்ய ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். இந்த மாதம் திருப்தியாக்கி ஆண்டவரே ஒவ்வொருவரும் சாட்சி சொல்ல, மீதியா கர்த்தர் எடுக்க வைத்தார் என்று சொல்ல கர்த்தர் உதவி செய்ய போறதுக்காக நன்றி ஆண்டவரே. நாம் மகிமைப்பட்ட பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளையும் அற்புதமாய் சந்திப்பீராக. இந்த மாதத்தின் எல்லா தேவைகளையும் நீங்க திருப்தி செய்து ஆண்டவரே சந்தித்து மீதியா எடுக்க உதவி செய்ய போகிறீர். ஆசீர்வாதமா நடத்த போகிறீர் ஆண்டவரே. இந்த மாதத்துல பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதத்துல ஆண்டவரே ஒவ்வொருவருடைய நாட்களையும் கர்த்தர் ஆசீர்வாதமான நாட்களை மாற்றி தருவீராக. எக்ஸாம் எழுதுற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ரிசல்ட் வர இருக்குது. அந்த ரிசல்ட் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதத்துல ஃபீஸ் கட்டுறதுக்கு தேவைகள் எல்லாம் கர்த்தர் அற்புதமாய் சந்திப்பீராக, ஆச்சரியமாய் சந்திப்பீராக. அனுகூலமான காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக. ஆசீர்வதித்தார் காத்துக்கொள்ளும் தேவனுடைய கரத்தில் எங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதியும் கனம் மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பு, கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கிய ஆசீர்வாதம் நாள் முதல் எந்நாள் வரைக்கும் திருப்தியாக்கி நம்மை நடத்துவாராக. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Happy New Month. God bless you.